Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. முதல் கட்டத்தில் எடுக்கும்போது என்னால் சாம்பிள்ஸ் எடுக்க முடியல. இப்போ அவரே வந்து பல இடங்களில் பேட்டி கொடுக்குறாரு. இரண்டாம் கட்டம் அவர் பண்ணுறாரு. இரண்டாம் கட்டம் அவர் பண்ணும்போது ஒரு பொருளை வந்து கிடைக்குது. அந்த பொருளை வந்து ஆய்வகத்துக்கு அனுப்புறாரு. அது கிமு 300 கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருள் அப்படின்னு ஆய்வக சான்று கிடைக்குது. 6 ஆண்டுகள் கழிச்சு அறிக்கை கொடுக்குறாரு. அறிக்கை கொடுக்கும்போது என்ன செய்யறாரு, கிமு 300 அப்படிங்கிறதுக்கு ஆய்வக சான்று வச்சுக்கிட்டு தன்னோட அறிக்கையில் கிமு 800 குறிப்பிடுறாரு. அது ஏன் அவ்வளோ தள்ளி மறுபடியும்? அதைத்தான் கேள்வி கேட்குது இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொழில்துறை தெளிவாக சொல்லிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 2 கட்ட அறிக்கை 2 கட்ட ஆய்வு பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு மேலே ரிப்போர்ட்டை கொடுன்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னை மீண்டும் தமிழ்நாட்டு கீழடிக்கு மாற்றினா மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும்னு அடம்பிடிக்கிறார். இன்னும் எனக்கு பத்தலை, இன்னும் நிறைய வேணுன்ற சொன்ன மாதிரி தானே சொன்னாங்க. அது நீங்கள் பத்தலையே எங்க நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கப்புறம் அப்படியே வந்து தலைகளாக பல்ட்டி அடிக்கிறாரு யாரு, நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன். 1920ஆம் ஆண்டு முதலாக ஏஎஸ்ஐயில் இருந்த சர் ஜான் மார்ஷல் ஹரப்பா மொகஞ்சதாரை கண்டுபிடித்தவர். அவரெல்லாம் ஆய்வக சான்றாக கொடுத்தார் கேட்கிறார். நம்ம அரசியல்வாதி மாதிரி நாங்கள் சொல்றது என்னன்னா, கீழடிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க, லைம்லைட் கொடுக்குறீங்க? அது கிமு 300 கிமு 600 தான் வச்சிருக்கீங்க. சிவகலையில் இப்போ இரும்பு எடுத்திருக்காங்க, கிமு 3000. சரி விட்டுரு. அந்த 2 கட்ட ஆய்வறிக்கையில் ஒரே ஒரு 300க்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. 7 கட்ட ஆய்வறிக்கை பண்ணியிருக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை. அதில் 6ஆம் நூற்றாண்டு வந்திருக்குது, கிமு 550 வந்திருக்கு. அந்த அறிக்கை வெளியிடுங்க, வெளியிட்டு நோஸ்கட் பண்ணலாம்ல இந்திய அரசாங்கத்தை, பிஜேபி அரசாங்கத்தை. இந்த சு வெங்கடேசன் இந்த குழுவினர் வந்து கீழடி வைத்தே வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காங்க. இதை வைத்து தான் அவர் கீழடிக்கு முன்னாடி சு வெங்கடேசன் யாருன்னே தெரியாது. 160 இடங்கள் இருக்கு. கொடுமணல்ங்கிறது வந்து சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு எஃகு உற்பத்தி செய்யப்பட்டு ரோம் நகரத்திற்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு ஏஎஸ்சியினுடைய சான்றே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிடைத்த எழுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தமிழி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு தகவல் இடையில வந்துச்சு, ஒரு பத்திரிகையினுடைய தகவல் தான். இப்போ ஆசிட்டிஸ் அவர் சொல்ற மாதிரி கிமு 300 அப்படின்றது கிமு 800 எழுதியிருக்காரு. ஆனால் 300க்கு ஆவணங்கள் கொடுத்துருக்காருல. அறிக்கை வெளியிடும் போது தொடர்ந்து கீழடி அகழாய்வு குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல மாசமா சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அமர்நாத் வந்து இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் கொடுத்ததை வந்து அவங்க ஏற்றுக்கலை, அவங்க மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் சார்? இல்லை, நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஒரு தொல்லியல் அகழ்வாய்வு அறிஞருடைய வேலை என்னென்னா, அவர் வந்து இந்திய தொல்லியல் துறையினுடைய அதிகாரி, சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தொல்லியல் துறை இருக்குது. 2014ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணுங்கன்னு அவர் சொல்லுது. அவர் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறார். எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாருன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு தொல்லியல் துறையால் 40 இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு, இந்த இடங்கள் எல்லாம் இதெல்லாம் பொட்டன்ஷியல் சைட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தொல்லியல் அகழ்வாய்வுக்கு உகந்த இடங்கள் என்று அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை தான் போய் கீழடி தேர்ந்தெடுக்கிறார். 2014 தேர்ந்தெடுக்கிறார். முதல் கட்டத்திலேயே அவருக்கு வந்து பொருட்கள் கிடைச்சிருது, அந்த கட்டுமானம் கிடைச்சிருது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணணும்னா, அதுலேருந்து பொருட்களை எடுத்து இவர் வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பணும். ஏஎம்எஸ்எல் சோதனைன்னு சொல்லுவாங்க, கார்பன் டேட்டிங் சோதனைக்கு, அந்த கரிமகால சோதனைக்கு ஒரு அனுப்பணும். முதல் கட்டத்தில் எடுக்கும்போது என்னால் சாம்பிள்ஸ் எடுக்க முடியலன்னு இப்போ அவரே வந்து பல இடங்களில் பேட்டி கொடுக்குறாரு. இரண்டாம் கட்டம் அவர் பண்ணுறாரு. இரண்டாம் கட்டம் அவர் பண்ணும்போது ஒரு பொருளை வந்து கிடைக்குது. அந்த பொருளை வந்து ஆய்வகத்துக்கு அனுப்புகிறாரு. அது கிமு 300 கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருள் அப்படின்னு ஆய்வக சான்று கிடைக்குது. அப்புறம் 2017 இவர் உட்பட மொத்தமாக இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பணியாற்றி கொண்டிருந்த, இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பணியாற்றி கொண்டிருந்த 25 அதிகாரிகள் வழக்கமான மாறுதலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாங்க. இவர் அஸ்ஸாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ இருந்து தான் இவர் வந்து அதை பொலிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்த காரணத்தினால என்னை வேண்டுமென்றே இந்திய அரசாங்கம் தொல்லியல் துறை டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு ஆரம்பிக்கிறார். அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறாரு சு வெங்கடேசன். எப்படியாவது அவர் மீண்டும் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதே கீழடிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து உடனே வழக்குகள்லாம் போச்சு, நீதிமன்றம் போச்சு. அப்புறம் கனிமொழி, கார்த்தி சிதம்பரத்தெல்லாம் வச்சு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இந்திய தொழில்துறை தெளிவாக சொல்லிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 2 கட்ட அறிக்கை 2 கட்ட ஆய்வு பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு மேலே ரிப்போர்ட்டை கொடுன்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னை மீண்டும் தமிழ்நாட்டு கீழடிக்கு மாற்றினா மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும்னு அடம்பிடிக்கிறார். இன்னும் எனக்கு பத்தலை, இன்னும் நிறைய வேணுன்ற சொன்ன மாதிரி தானே சொன்னாங்க. அது நீங்கள் பத்தலையே எங்க நான் என்ன சொன்னேன்னா, நான் உங்களை போய் நீங்கள் நியூஸ் எடுத்து வர சொல்கிறேங்க. நீங்கள் ஷிஃப்ட்டு காலையில் 6 to 2 ஷிஃப்ட் வரீங்க, நீங்கள் ரிப்போர்ட்டரு. நான் உங்களை ஒரு அசைன்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறேன், போய் நீங்கள் நியூஸ் எடுத்துகிட்டு சொல்கிறேன். நியூஸ் நீங்கள் போகிறீங்க, டியூட்டி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், இதை விட முக்கியமான இடத்துக்கு நான் உங்களை அனுப்பணும்னு அங்கே அனுப்பி விட்றேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு வந்ததுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லை திரும்ப கண்டினியூ பண்ண சொல்லுங்கள், நான் திரும்ப 1 வாரம் அங்கே வந்து நியூஸ் எடுத்து தான் ரிப்போர்ட் தரேன்னு சொல்ல முடியுமா? இதுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னது.
அப்போ என்ன வந்து ஏஎஸ்சி சொல்லுது, இல்லை அது முடியாது, நீங்கள் வந்து அதாவது ஏஎஸ்சி ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அடுத்த ஸ்ரீராமன் ஒருத்தர் அனுப்புகிறாங்க. இவர் 3ஆம் கட்டத்துக்கு. ஸ்ரீராமன் வந்து ஒரு பாலக்காட்டு ஒரு வந்து பிராமணர் அவர் வந்து கொஞ்சோண்டு தோண்டி பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோலாம் பெருசாக இல்லைன்னு மூடி வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ அதோட வந்து விட்டு கைவிடப்பட்டதாக இருக்குது. இது இவர்களுக்கு உடனே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டாரு, நாங்கள் தோண்டி எடுத்துடலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மா வந்து ஒரு வழக்கு தொடுத்து தமிழ்நாடு தொழில்துறையை பண்ண சொல்லுங்கள், எதுக்கு இத்தனை குழப்பம், நீங்கள் இந்திய அரசு இப்படி சொல்லுதுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் வேண்டாம், ஸ்ரீராமனும் வேண்டாங்க, தமிழ்நாடு தொழில்துறை வச்சு பண்ணுங்க அப்படின்னு கடைசியில் அந்த முடிவாகி நீதிமன்றத்துக்கு பிறகு நீதிமன்றம் ஏஎஸ்சிக்கு பரிந்துரை செய்து ஏஎஸ்சி வந்து இதில் சின்ன குறிப்பு என்னென்னா ஏஎஸ்சிங்கிறத இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்த தோண்ட முடியும், அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. அந்த மாநில தொழில்துறையே நீங்கள் தோண்டணுனாலும் அவர்களிடம் லைசன்ஸ் வாங்கணும், ஓராண்டுக்கு தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு 2 லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. 3வது லைசன்ஸு அவங்க ஆளுக்கு ஸ்ரீராமனுக்கு கொடுக்குறாங்க, அவரும் போயிட்டார். அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் பரிந்துரை பண்ணது ஏஎஸ்சிக்கு தமிழ்நாடு தொழில்துறை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தொழில்துறை கொடுக்குறாங்க. 4லேருந்து 10 கட்டம் பண்ணிட்டாங்க. 4வது கட்டத்திலேயே எடுத்த பொருட்களை தமிழ்நாடு தொழில்துறை அதிகாரிகள் 6 ஆய்வகங்களுக்கு அனுப்புகிறாங்க. 6 ஆய்வகங்களுக்கு அனுப்பும்போது கிமு 580ன்னு வருது, அதாவது 6ஆம் நூற்றாண்டுன்னு வருது. இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இருக்கிறது எவ்வளவு 300, கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு தான் அவர் ஆவணம் வச்சிருக்காரு. தமிழ்நாடு தொழில்துறை இன்னொரு 300 ஆண்டுகளுக்கு சேர்த்து ஆவணம் கிடைச்சிருச்சு அதுக்கு. சரிங்களா? இப்போ 7 கட்ட ஆய்வறிக்கை பண்ணியாச்சு, தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஆவணங்கள் வந்துருச்சு. இந்த கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா 6 ஆண்டுகள் கழித்து தான் அவர் அறிக்கையை தாக்கல் பண்ணுறாரு. 2014 வந்து தோண்ட தொடங்கினவர் 2016 2 கட்ட ஆய்வறிக்கை முடிஞ்சு அடம் பிடிச்சி நான் இங்கே தான் வருவேன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணாங்க, சரி போ தமிழ்நாட்டில் போய் உட்காந்து எழுதுறேன்ற, தமிழ்நாடு ஏஎஸ்சினுடைய டெம்பிள் சர்வேக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அங்கே போய் உட்காந்து அறிக்கையை கொடுன்றாங்க. 6 ஆண்டுகள் கழித்து அறிக்கை கொடுக்குறாரு. அறிக்கை கொடுக்கும்போது என்ன செய்கிறாரு, கிமு 300 அப்படிங்கிறதுக்கு ஆய்வக சான்று வச்சுக்கிட்டு தன்னோட அறிக்கையில் கிமு 800ன்னு குறிப்பிடுறாரு. அது ஏன் அவ்வளோ தள்ளி மறுபடியும்? அதைத்தான் கேள்வி கேட்குது இந்திய தொழில்துறை. கேள்வியாக கேட்கல, கிமு 800க்கு ஆய்வக சான்று கொடுன்னு கேட்குது. எழுதுனது தப்புல சான்று கொடு, அவனு எழுதுனது தப்புன்னு சொல்லி கிமு 2000 ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிமு 10,000 கூட போகட்டும், அதுக்கு நீங்கள் ஏஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வக சான்று கொடுன்னு கேட்குது. இவர் உடனே அதையும் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டார். உடனே சு வெங்கடேசன் பாலகிருஷ்ணன்லாம் சொல்லி திருமாவளவன்லேருந்து எல்லா கட்சிக்காரர்கிட்ட சொல்லி திமுக தலைவர் வரைக்கும் சொல்லி அவங்களையும் போட்டு குழப்பி முரசொலியில் அறிக்கையில் வர மாதிரி செஞ்சுட்டாங்க. அவங்க என்னென்னா வேண்டுமென்றே பாஜக அரசாங்கம் பண்ணுது. பாஜக அரசாங்கம்ல காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் இருந்தால் மட்டும் பண்ணிட போகிறாங்களா? ஐயோ கீழடி நமக்கு வந்து எடுத்து தமிழர்களுடைய பெருமையை உயர்த்தவா போகிறாங்க? சு வெங்கடேசனுக்குடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சி ஆண்டால் இதே மாதிரி தான் நடந்துக்குவாங்க இல்லைங்களா? இது வந்து அது இந்தியத்தினுடைய பார்வை அது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன எங்களை வந்து வச்சுட்டு அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழர்களை வச்சுக்கிட்டு தமிழர்கள் என்ன உங்களுக்கு என்ன உருட்டுக்கட்டையா நீங்கள் விளையாடுறதுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஃபேக்டோ சொல்லு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 580க்குன்னு இருக்குல்ல, இப்போது இவர் 800ன்னு கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் 800க்கு அறிக்கை கொடுன்னா இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்திய அரசாங்கம் வேண்டும்னே பண்ணிட்டு பொலிட்டிசைஸ் பண்ணாங்களா, இதற்கு பிறகு இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நம்ம தொடர்ந்து எழுதணும். தொடர்ந்து எழுதும்போது நம்ம என்ன கேட்டோம்னா, சரி விட்டு அந்த 2 கட்ட ஆய்வறிக்கையில் ஒரே ஒரு 300க்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. 7 கட்ட ஆய்வறிக்கை பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடு தொல்லியல் துறை, அதில் 6ஆம் நூற்றாண்டுன்னு வந்திருக்குது, கிமு 580 வந்திருக்கு. அந்த அறிக்கை வெளியிடுங்க, வெளியிட்டு நோஸ்கட் பண்ணலாம்ல இந்திய அரசாங்கத்தை, பிஜேபி அரசாங்கத்தை. என்னையா நீ கிமு 300க்கே நீ வந்து அறிக்கை கொடுக்க மாட்டேன்னா கிமு 600க்கு வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்த வேண்டியதானே. இந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியில் வரல. ஏன் இந்த அறிக்கை வெளியிடுங்கன்னு நம்ம வந்து எழுதி கேட்ட போது அடுத்த நாள் வந்து என்னென்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, தமிழ்நாடு தொழில் துறை செய்து அதை பணிகளை எல்லாம். அதில் தான் கிமு 580க்கு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு வருது, இல்லை அது அறிக்கையான்னு வரல. இப்போ எல்லாமே வந்து மத்திய அரசுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்களே தவிர இங்கே நம்ம பண்ணி வச்சுருக்கிறோமே அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் இப்படி நான் சொன்னேன், நான் மாற்ற சொல்லியிருக்காங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா திருச்சி சிவா அவர்கள் கஜேந்திர சிங் செகாவத் அவர் தான் வந்து கலாச்சாரத்துறை அமைச்சர், அவர்கிட்ட கேட்குறாங்க. அதில் மிக முக்கியமாக கேட்குறாங்க, நீங்கள் எதற்காக அவர் இடமாறுதல் செய்தீர்கள்னு கேட்குறாங்க. அது வழக்கமான ஒரு நிகழ்வு, அதில் யாரும் தலையிட முடியாதுன்ட்டார். ஸோ இவங்களோட பொய்யாகி போச்சா, இவங்க வேணும்னே பர்பஸாக பண்ணாங்கிறது இவங்களுடைய பரப்புரை பொய்யாகி போச்சு. அடுத்தாக நீங்கள் அறிக்கையை நிராகரிக்கிறீர்கள் கேட்குறாங்க. நாங்கள் அறிக்கையை நிராகரிக்கவில்லை, ஸ்டில் அண்டர் ப்ராசஸ். நாங்கள் இதற்கு உலகளாவிய இன்டர்நேஷ்னல் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆய்வக சான்று கேட்குறோம். முடிஞ்சு அதை கொடுத்துட்டாருன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதில் முடிஞ்சு போச்சா, இவங்களோட பொய் பரப்புரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே வந்து தலைகளாக பல்ட்டி அடிக்கிறாரு யார், நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன். 1920ஆம் ஆண்டு முதலாக ஏஎஸ்ஐயில் இருந்த சர் ஜான் மார்ஷல் ஹரப்பா மொகஞ்சதாரை கண்டுபிடித்தவர், அவரெல்லாம் ஆய்வக சான்றாக கொடுத்தார் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அரசியல்வாதி மாதிரி புரிஞ்சுதுங்களா? ஆனால் இவர் தான் என்ன சொன்னார்னா 2014 இன்றைக்கி வரைக்கும் காணொலிகள் போல எடுத்து பாருங்கள், இந்திய அளவிலேயே
முதலாக கீழடியில் தான் முழு அறிவியல் முறைப்படி நான் ஆய்வு செய்தேங்கிறார். இப்போ முரண்பாடு புரியுதுங்களா? அப்படி பூரா ஊர் பூரமாக நான் பூரா சயின்டிஃபிக்கலாக தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னவர், இப்போ சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டு எங்கடான்னு கேட்டால், நீங்கள் 1920 சயின்டிஃபிக்கலாக பண்ணாங்க, இதை எடுத்துக்கோங்க, கூட கொத்தையாக இருந்தாலும் போட்டுக்குங்கிறாரு அவர். இப்போ இதுதான் பிரச்சனை இவருக்கு ஏஎஸ்ஐக்கு நடுவில் போய். என்ன அடிப்படையில் 800ன்னு கொடுத்தாரு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு நகரம் வளர்ந்துருந்ததுன்னா அது முன்னாடி இருந்தானே வளர்ந்துருக்கணும். அது அவரோட கணிப்பில் அது இயல்புங்க. அது நான் என்ன சொன்ன, இந்த இடத்துல ஒரு பில்டிங் நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா ஒரே நாளில் கட்டியிருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் குடிசை வீடு இருந்திருக்கணும். இங்கே வாழ்விடம் சரியான இடமான்னு பார்த்து தான் இங்கே வந்து மக்கள் வாழ்வாங்க. தண்ணி வந்து இறங்காமல் இடி அடிக்காமல் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தால் மனிதன் உயிரினமே வாழும். அந்த அடிப்படையில் அது வரலாற்று ரீதியாக சொல்கிறாரு. அது ஆய்வறிஞர்கள் அப்படி சொல்லக்கூடாது, ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் தொல்காப்பியம் இருக்குங்க, தொல்காப்பியம் வந்து 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு இருக்குது. தொல்காப்பியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புலவர் என்ப அப்படின்னு வரும். புலவர் சொன்னாங்க, நூலில் இருந்துச்சு, நூலோர் சொன்னார்கள். தொல்காப்பியர் தான் எங்கேயுமே உட்காந்து எழுதலை, அவருக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து தொகுத்து எழுதுறாரு. அப்போ நம்ம கணக்கு என்னென்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்குன்னு. அது மாதிரி இங்கே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். கிமு 300 எவிடன்ஸ் வச்சு இது 800 தாங்க இப்படி வந்திருக்க முடியும், மண்ணெடுக்கு பார்த்தா இப்படி தாங்க இருக்குது அப்படின்றார். அதை வந்து நம்ம காமன் மேன் ஒத்துக்குவான், ஏஎஸ்ஐ ஒத்துக்க மாட்டான்ல. ஏஎஸ்ஐங்கிறது வந்து நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கியாலஜிஸ்ட் இது வந்து நாளைக்கு முழுசு தமிழ்நாட்டில் உள்ள 160 இடங்கள் இது மாதிரி இருக்குங்க. கீழடி மட்டும் இல்லைங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, கீழடிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க, லைம்லைட் கொடுக்குறீங்க? அது கிமு 300 கிமு 600 தான் வச்சுருக்கிறீங்க. சிவகலையில் இப்போ இரும்பு எடுத்திருக்காங்க, கிமு 3000. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது சிவகலையில் இரும்பை மனிதன் பயன்படுத்தியிருக்கான், தமிழன் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கேயும் தோண்டுங்க, அங்கே தோணுனா 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடம் கிடைக்கும்ல. அதை விட்டுட்டு கீழடியே சுற்றி இவங்க வர்றாங்கன்னா, இந்த சு வெங்கடேசன் இந்த குழுவினர் வந்து கீழடியை வைத்தே வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காங்க. அவங்க இதை வைத்து தான் அவர் கீழடிக்கு முன்னாடி சு வெங்கடேசன் யாருன்னே தெரியாது. அதனால் மதுக்கூர் ராமலிங்கம்னு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளர். அவர் தான் வேள்பாரி எழுதினாரு, உலகத்துக்கே தெரியும் அவர் தான் மதுக்கூர் ராமலிங்கத்தை. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேள்பாரியை வைத்துக்கொண்டு கீழடியை வைத்துக்கொண்டு இவர் தான் என்னமோ ஒட்டுமொத்தமாக வந்து கீழடி அகழ்வாய்வு செய்ததை போல் ஒரு பொலிட்டிசைஸ் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். இதை வச்சு நான் என்ன சொன்னால், நீங்கள் என்ன செயல் செஞ்சீங்களோ அதுக்கு விளம்பரம் தேடிக்கோங்க, பொய்யை சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ இந்திய அரசுக்கு ஒரு உரசலை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ நாளைக்கு மற்ற இடத்துக்கு போய் நான் வந்து பர்மிஷன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அவன் கொடுப்பானா? அப்போ நீங்கள் ஏன் வந்து எங்களை வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய தொல்லியலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து மேலெழுந்து வராமல் இந்த கீழடியை மட்டுமே வைத்து நீங்கள் வரலாறு எழுதுறீங்க? மொத்தம் 110 ஏக்கரில் 5 ஏக்கர் தாங்க தோண்டியிருக்காங்க. 5 ஏக்கரை தோண்டிட்டு இவங்க வரலாறு எழுதிட்டு இருக்காங்க உட்காந்து. இது சிந்து சமவெளிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு. 110 ஏக்கரை தோண்டியா? இப்போ சென்னை இருக்குதுங்க, சென்னை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழே போயிடுது. நீங்கள் வந்து தோண்டும்போது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கீழே தோண்டினா கபாலீஸ்வரர் கோயில் கிடைக்கும். செயின்ட் தாமஸ் மவுண்ட் கீழே கேட்டினா செயின்ட் தாமஸ் மவுண்ட் கிடைக்கும். கண்ணமாப்பேட்டைக்கு தோண்டினா சுடுகாடு கிடைக்கும். இப்போ சுடுகாட்டை மட்டும் தோண்டிட்டு சென்னையே எவ்வளோதான் நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? புரியுதுங்களா? அதைத்தான் சொல்கிறோம். இது ஒரு விரிவான ஒரு அகழ்வாய்வு பண்ணணும். அதுக்குள்ளே இதை விளம்பரம் பண்ணி சுய விளம்பரம் தேடிக்கொண்டு பப்ளிசிட்டி தேடிக்கொண்டு குறுக்கு வழி அரசியல் பண்ணி தமிழர்களை முட்டாளாக்காதாரின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, இதில் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு என்ன பங்கு இருக்குது? அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு அந்த விளம்பரம் வந்துருச்சு. இந்த விளம்பரத்தை நம்ம தான் முதல்ல அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காரு. யாரும் மறுக்கல. அதுக்கு நீங்கள் என்ன கிமு 800க்கு வந்து இன்னும் கூட ஒன்று பண்ணியிருக்கலாங்க. அவர் கிமு 300க்கு அவர்கிட்ட இருக்குல்ல, கிமு 600க்கு இங்கே இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன தமிழ்நாடு அரசுகிட்ட சொல்லி எனக்கு அந்த காப்பி கொடுங்க, நான் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிமு 600 கிமு 580க்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு தொழில்துறை அறிக்கை சேர்த்துருந்தாருன்னா ஏஎஸ்ஐ மறுத்திருக்க முடியாது நேரம். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் கிமு 580 அப்படின்னு ரிலீஸ் பண்ணி 6ஆம் நூற்றாண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பான். 200 ஆண்டுகள் தானே போனால் போயிட்டு விட, அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து 110 100 ஏக்கர் தோண்டினா அது கிமு 1000 கூட போகலாம். ஒவ்வொரு பொருள் எங்கெங்கே கிடைக்குதோ அந்த பொருள் அடிப்படையில் தான் தொன்மம் போகும். இப்போ மேலால் ஒரு பொருள் கிடச்சிருக்குது, ஒரு 4 அடுக்கு தாண்டி இன்னொரு பொருள் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல தோண்டும்போது 10 அடுக்கு தாண்டி கூட இன்னொரு பொருள் கிடைக்கலாம். அது கிமு 1000 இப்போ கிமு 3000 வந்துச்சு இல்லைங்களா சிவகலை, அந்த மாதிரி கூட வரலாம். நீங்கள் 5 ஏக்கரை வச்சுட்டு இதுலேயே முடிச்சு நீங்கள் வரலாறு தேடி பப்ளிசிட்டி தேடி தனக்கு சிலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்க. இதுதான் இப்படியே தான் நாங்கள் ஏமாற்றப்பட்டு வரோம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆதங்கப்படுறோம். ஓகே, இந்த கீழடி சுற்றி இந்த கீழடிங்கிற அந்த ஒரு பேரை வச்சு எல்லாருமே அதுலேயே எவ்வளோ விளம்பரம் தேடிக்கொள்ள முடியும். ஆனால் இன்னும் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். 160 இடங்கள் இருக்குது. கொடுமணல்ங்கிறது வந்து சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு எஃகு உற்பத்தி செய்யப்பட்டு ரோம் நகரத்திற்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு ஏஎஸ்சியினுடைய சான்றே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிடைத்த எழுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தமிழி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அசோகன் பிராமி சொல்கிறாங்களா, பிராமிக்கு 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ் எழுத்து நிரூபிச்சிருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் ஆய்வாளர். ஓகே,
இப்போ அவங்க தான் வந்து ஆலோசகராக இருக்கார் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு. அவங்க அப்போ தமிழ் கொடுமணல் வந்து தமிழின் நிறுவனம் ஆயிடுச்சு. இரும்பு எஃகு வந்து ரோமானிக் நொய்யல் ஆற்றங்கரை வழி அங்கே தயாரிக்கப்பட்டு, அது நொய்யல் ஆற்றங்கரையில் தான் இருக்குது. அது தயாரிக்கப்பட்டு அந்த இரும்பு நொய்யல் ஆற்றங்கரை வழியாக அப்படியே வந்து கேரளா முசிறிக்கு ஆற்றங்கரை வழியாக கொண்டு செல்லப்பட்டு முசிறிலிருந்து ரோம் நகரத்துக்கு போயிருக்கு. 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்போ அதையெல்லாம் நீ ஏன் தோண்ட மாட்டேங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன்றீங்க? ஒன்றை மட்டும் கிமு 300 இப்போ நம்ம யார் கேள்வி கேட்காம இருந்தாங்கன்னா இந்த 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 மற்ற அறிக்கையில் எதுவுமே வெளியே வராது. இந்த கிமு 300 வச்சுட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டு இந்திய அரசாங்கத்திட்ட நாங்கள் வந்து உடனே இதை வைத்தே வந்து பற்ற வச்சுட்டே இருக்கிறது. அப்போ மற்ற இடங்கள் பற்றி எந்த கவலையும் இருக்காது. எனக்கு கிமு 300க்கே மண்டை அடிச்சிட்டு வேணா, கிமு 3000 இருக்குது அப்பா, அதை தோண்டுங்கன்றான். நாங்கள் இந்த சிவகலையில் கிமு 3000 வருது. அந்த இடத்த தோணுனா கீழே வந்து இதே மாதிரி கிடைக்கலாம்ல. ஏன் தோண்ட மாட்டேங்கிறீங்க? அதுக்கே நீங்கள் வந்து அரசாங்கத்தை வலியுறுத்துறத தமிழ்நாடு அரசாங்கத்தோட 7 கட்ட ஆய்வறிக்கைகள் வெளியிடுங்கன்னு கூட பேச மாட்டேங்கிறாங்களே. இப்போ இதெல்லாமே வந்து வெற்று அரசியல், வெற்று விளம்பரமாக ஒரு ஆட்சி பதவிக்கு வரணும், பொறுப்புக்கு வரணுங்கிறதுக்காக தமிழருடைய துன்பங்களை, தமிழருடைய உணர்வுகளை வந்து இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கவலைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஓகே, நிறைவாக இந்த கீழடி அகழாய்வு, இந்த அமர்நாத், இந்த விஷயம் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இவங்களுக்கு ஆவணங்கள் தரணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தகவல் இடையில வந்துச்சு, ஒரு பத்திரிகையினுடைய தகவல் தான். இப்போ ஆஸ் இட் இஸ் அவர் சொல்கிற மாதிரி கிமு 300 அப்படின்றது கிமு 800 எழுதியிருக்காரு. ஆனால் 300க்கு ஆவணங்கள் கொடுத்துருக்காருல. அறிக்கை வெளியிடும்போது இவர் கொடுத்தது வந்து கிமு 300க்கு தான் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்குறோம் என்று பதிவு செய்து அவங்க அறிக்கை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு எண்ணம் இருப்பதாக ஒரு தகவல் வருது. அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? இந்த பையன் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கான்ப்பா, ஆனால் வந்து இவன் வந்து கிமு 800ன்னு எழுதியிருக்கான், ஆனால் இவருக்கு சான்று கிமு 300ன்னு கொடுத்துருக்கான்னா அந்த அறிக்கை எவ்வளோ கொடுமையான அறிக்கை. ஒரு ஆய்வறிஞர் இவருக்கு தானே கெட்ட பேர். ஆமாம் ஆமாம். உலக அரங்கில் ஏற்றுப்பாங்களா? இப்போ கிமு 800ன்னு போட்டுக்கிறீங்க, பட் எவிடன்ஸ் கிமு 300ன்னு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இதுதான் இப்போ நீங்கள் கிமு செக் புக்கில் வந்து கிமு 800 எழுதிட்டீங்க, கேஷ் 300 கொடுத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்குவாங்க? இதுதான் எங்களுக்கு நடக்கக்கூடியது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.